ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாலேஜ் கெய்னர்ஸ் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம இன்கம் டேக்ஸில் ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் எப்படி கால்குலேட் பண்ணணும், அதுவும் ஸ்பெசிஃபிக்காக ஒரு இண்டிவிஜுவலோட ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸை நம்ம எப்படி பேசிக் கண்டிஷன் அடிஷ்னல் கண்டிஷன் அப்ளை பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம கண்டிஷன்ஸும் பார்ப்போம், அட் த சேம் டைம் அதை எப்படி நம்ம ஒரு கொஷினில் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு ரெசிடெண்ட்டை நம்ம 3 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணலாம். ஆர்டினரி ரெசிடென்ட், நாட் ஆர்டினரி ரெசிடென்ட், நான் ரெசிடென்ட் அப்படின்னு 3 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணலாம். இப்போ இவங்களை எதை பேஸ் பண்ணி கிளாஸிஃபை பண்ணணும்னா, அவங்க பேசிக் கண்டிஷன் அடிஷ்னல் கண்டிஷனில் எந்த கண்டிஷன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுறாங்களோ அதை பேஸ் பண்ணி, விச் மீன்ஸ் எந்த கண்டிஷனை ஃபுல்ஃபில் பண்ணுறாங்களோ அதை பேஸ் பண்ணி நம்ம அவங்கள 3 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஆர்டினரி ரெசிடென்ட் அப்படின்னா அவங்க எந்தெந்த கண்டிஷன்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பேசிக் கண்டிஷன். பேசிக் கண்டிஷன் பார்த்திங்கன்னா 2 கண்டிஷன் இருக்கும். 2 கண்டிஷனில் ஏதாவது ஒரு கண்டிஷனை மட்டும் சாட்டிஸ்ஃபை பண்ணால் போதும். இப்போ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னா, ஒரு ரெசிடெண்ட் இந்தியாவில் ப்ரீவியஸ் இயரில் அட்லீஸ்ட் 182 டேஸாவது இருக்கணும். இல்லை அப்படின்னா ரெண்டாவது கண்டிஷன் ப்ரீவியஸ் இயரில் 60 டேஸும் அண்ட் அது இல்லாமல் 4 ப்ரிசீடிங் ப்ரீவியஸ் இயரில் 365 டேஸும் அவர் இந்தியாவில் இருந்திருக்கணும். இந்த 2 கண்டிஷனில் அவர் ஏதாவது ஒரு கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணார் அப்படின்னா அடுத்தது நம்ம பார்க்க போகிறது அடிஷ்னல் கண்டிஷன். ஸோ அடிஷ்னல் கண்டிஷன் பார்த்திங்கன்னா 2 அடிஷ்னல் கண்டிஷன் இருக்கும். ரெண்டையுமே ஒரு ரெசிடெண்ட் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஃபர்ஸ்ட் அடிஷ்னல் கண்டிஷன் என்னென்னா, 10 ப்ரிசீடிங் ப்ரீவியஸ் இயரில் அட்லீஸ்ட் 2 இயர்ஸாவது அவர் இந்தியாவில் இருந்திருக்கணும். அந்த அட்லீஸ்ட் 2 இயர்ஸ் அப்படிங்கிறது 2 வருஷம் ஃபுல்லாக, அதாவது 2 வருஷம் 365 டேஸ் 365 டேஸுங்கிறது கூட கிடையாது. அந்த 2 வருஷத்தில் எவ்வளோ டேஸ் வேணாலும் அவர் இந்தியாவில் இருந்திருக்கலாம். அட்லீஸ்ட் 2 இயர்ஸ்ன்னு தான் சொல்லியிருக்காங்க. அடுத்தது ரெண்டாவது அடிஷ்னல் கண்டிஷன் பார்த்திங்கன்னா, 7 ப்ரிசீடிங் ப்ரீவியஸ் இயரில் 730 டேஸ் அவர் இந்தியாவில் இருந்திருக்கணும். இந்த 2 கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணார் அப்படின்னா அவர் ஆர்டினரி ரெசிடென்ட்னு சொல்லுவோம். ஆர்டினரி ரெசிடென்ட் அப்படிங்கிறவங்க இந்த 2 பேசிக் கண்டிஷனில் ஏதாவது ஒரு கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஏதாவது ஒரு கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணால் அடுத்தது நம்ம அடிஷ்னல் கண்டிஷன் பார்ப்போம். இந்த அடிஷ்னல் கண்டிஷனில் இந்த 2ஐயுமே அவர் சாட்டிஸ்ஃபை பண்ணார் அப்படின்னா அவர் ஆர்டினரி ரெசிடென்ட். இப்போ நாட் ஆர்டினரி ரெசிடென்ட் அப்படிங்கிறவங்க யாருன்னா, இந்த பேசிக் கண்டிஷனில் ஏதாவது ஒரு கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணியிருப்பார். ஆனால் 2 அடிஷ்னல் கண்டிஷனையும் அவர் சாட்டிஸ்ஃபை பண்ணாமல் இருந்திருப்பார். அப்போது இவர் நாட் ஆர்டினரி ரெசிடென்ட். ஸோ 2 கண்டிஷன் இல்லை, கண்டிப்பாக இந்த 2 கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கணும். சப்போஸ் ஒரு நாட் ஆர்டினரி ரெசிடென்ட் ஃபஸ்ட்டு கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டாரு, ரெண்டாவது பண்ணல, இல்லை ஃபஸ்ட்டு சாட்டிஸ்ஃபை பண்ணலாம் ஆனால் ரெண்டாவது பண்ணிட்டாரு, இப்படி வாட் எவர் இட் இஸ், இப்படி எப்படி இருந்தாலும் அவர் நாட் ஆர்டினரி ரெசிடென்ட் தான். ஏன்னா 2மே சாட்டிஸ்ஃபை பண்ணால் தான் அவர் நாட் ஆர்டினரி ரெசிடென்ட்டாக நம்ம ட்ரீட் பண்ண முடியும். அடுத்தது நான் ரெசிடென்ட் அப்படிங்கிறவங்க பேசிக் கண்டிஷனில் 2 கண்டிஷனில் எந்த ஒரு கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணாமல் இருப்பாங்க. அவங்கள நம்ம நான் ரெசிடென்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த கண்டிஷன்ஸை வச்சு தான் நம்ம ஆர்டினரி ரெசிடென்ட்டாக, நாட் ஆர்டினரி ரெசிடென்ட்டாக, நான் ரெசிடென்ட்டாக அப்படின்னு சொல்லி ரெசிடென்ட்டை கிளாஸிஃபை பண்ணுவோம். இப்போ அடுத்தது நம்ம இன்கம் டேக்ஸில் கௌரன் நரேன் புக்கில் இருக்கிற சம்ஸை எப்படி சால்வ் பண்ணுறது இந்த கண்டிஷன்ஸ்லாம் வச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சம், மிஸ்டர் கேட்டிங் அ ஃபாரின் சிட்டிசன் லீவ்ஸ் இந்தியா ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இன் த லாஸ்ட் 20 years ஆன் November 25, 2023. During the calendar year 2024, he comes to India on September 1 and stays in India for a period of 20 days. During the calendar year 2025, he does not visit India at all but comes to India on January 15, 2026. Determine the residential status of Mr. Gating for the assessment year 2026-27. ஸோ இப்போ கேட்டிங் அப்படிங்கிறவர் ஒரு ஃபாரின் சிட்டிசன். இந்தியாவை விட்டு எப்போ போகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா November 25, 2023 தான் போகிறாரு. அப்போ அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் இந்தியாவில் இருந்திருக்காரு. அடுத்தது கேலண்டர் இயர் 2024 அவர் இந்தியா செப்டம்பர் 1 அன்னைக்கு வராரு. அந்த கேலண்டர் இயரில் பார்த்திங்கன்னா 20 டேஸ் அவர் இந்தியாவில் இருந்திருக்காரு. நெக்ஸ்ட்டு 2025 கேலண்டர் இயரில் அவர் இந்தியா வரவே இல்லை. அதுக்கப்புறம் 26 January 15, 2026 அன்னைக்கு தான் அவர் இந்தியா வராரு. இப்போ நம்ம இவரோட ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்மளோட அசஸ்மெண்ட் இயர் 1/4/2026 31/3
2027. அப்போ நம்மளோட ப்ரீவியஸ் இயர் அப்படிங்கிறது 1/4/2025 to 31/3/2026. இப்போது ஃபஸ்ட்டு பேசிக் கண்டிஷன் என்னென்னா he is in India for at least 182 days or more days during the previous year. இதுதான் நம்மளோட பேசிக் கண்டிஷனு. இப்போ ப்ரீவியஸ் இயர் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் 1/4/2025லேருந்து 31/3/2026. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரெசிடெண்ட்டு பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு வர்றதே எப்போ வராருன்னு பார்த்தீங்கன்னா 2025 அவர் இந்தியா வரவே இல்லை. 26 ஜான்வரி 15 அன்றைக்கி தான் வராரு. அப்போது 15th ஜான்வரியிலேருந்து நம்மளோட ப்ரீவியஸ் இயர் 31/3/2026 வரைக்கும் மட்டும்தான் நம்ம எடுத்துக்க முடியும். அப்போ ஜான்வரியில் பார்த்தீங்கன்னா அவர் 15th அன்றைக்கி வந்துடுறாரு, அரைவ் ஆயிடுறாரு. அப்போ அரைவான டேட்டை எடுத்தோன்னா ஜான்வரியில் டோட்டலாக 31, பட் அதில் வந்து 15th வந்துடுறாரு. அப்போ 17 டேஸ் இந்தியாவில் இருப்பார். ஃபெப்ரவரியில் 28 டேஸு, மார்ச்சில் 31 டேஸு, டோட்டலாக 76 டேஸ் வந்து அவர் இந்தியாவில் இருக்கிறாரு. ஆனால் நம்மளோட கண்டிஷன் படி அவர் 182 டேஸ் இருக்கணும். ஆனால் இங்கே எவ்வளோ தான் வந்திருக்குன்னா 76 டேஸு. அப்போது இந்த ரெசிடெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் பேசிக் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணல. ஸோ அதனால் நம்ம அடுத்தது என்ன பண்ண போகிறோன்னா செகண்ட் பேசிக் கண்டிஷனை பார்க்க போகிறோம். ஸோ செகண்ட் பேசிக் கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா அவர் ப்ரீவியஸ் இயரில் 60 டேஸ் இருக்கணும். அது இல்லாமல் 4 ப்ரிசீடிங் ப்ரீவியஸ் இயரில் 365 டேஸ் இருக்கணும். இப்போ ப்ரீவியஸ் இயர் டேஸ் வந்து நம்ம ஆல்ரெடி கேல்குலேட் பண்ணிட்டோம். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு பேசிக் கண்டிஷனுக்கே கேல்குலேட் பண்ணோம். ப்ரீவியஸ் இயரில் அவர் 76 டேஸ் இருக்கார். இப்போ நம்மளுக்கு இருக்க வேண்டியது 60 தான். அப்போ அவர் எக்ஸஸாக இருக்கார். ஸோ எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ 365 டேஸில் 4 ப்ரிசீடிங் ப்ரீவியஸ் இயரில் அவர் 365 டேஸ் இருக்கணும். இப்போ 4 ப்ரிசீடிங் ப்ரீவியஸ் இயர் அப்படிங்கிறது என்னென்னா ப்ரீவியஸ் இயருக்கு முன்னாடி இருக்கிற வருஷத்தை தான் நம்ம ப்ரிசீடிங் ப்ரீவியஸ் இயர்னு சொல்லுவோம். அப்போ இந்த ப்ரீவியஸ் இயருக்கு முன்னாடி வருஷம் என்னென்னா 1/4/2024 to 23, அடுத்தது 23 to 24, தென் 22 to 23, தென் 21 to 22. இதை நான் வந்து டிசெண்டிங் ஆர்டரில் எழுதியிருக்கேன். நீங்கள் வேணால் அசெண்டிங் ஆர்டரில் கூட எழுதிக்கலாம். இப்போது நம்மளோட கொஷின் படி பார்த்தோம்னா இங்கே பாருங்கள் 24-23 அவர் வந்து எவ்வளோ டேஸ் இருக்கார் அப்படின்னு பார்த்தோன்னா இங்கே சொல்லிட்டாங்க 24 வந்து அவர் 20 டேஸ் தான் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ 20 டேஸு. அடுத்தது பார்த்திங்கன்னா 1/4/2023 24, அதாவது 23-24 அவர் எவ்வளோ டேஸ் இருக்கார் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ 23-24 பார்த்தீங்கன்னா அவர் 20 இயர்ஸ்க்கு அப்புறம் நவம்பர் 25-23, அதாவது 25th நவம்பர் தான் அவர் இந்தியா விட்டே போகிறாரு. அப்போ இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் என்னென்னா அவர் ஏப்ரல் 1 25th நவம்பர் வரைக்கும் அவர் இந்தியாவில் இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் தான் அவர் வெளியே போயிருக்காரு. அதாவது நம்மளோட கண்ட்ரியை விட்டு அவர் வேறு கண்ட்ரிக்கு போயிருக்காரு. அப்போ ஏப்ரல்லேருந்து இந்த நவம்பர் வரைக்கும் நம்ம எவ்வளோ டேஸுன்னு கேல்குலேட் பண்ணணும். ஏப்ரலில் 30 டேஸு, மேல 31 டேஸு, ஜூனில் 30, ஜூலையில் 31, ஆகஸ்ட்டில் 31, செப்டம்பரில் 30, அக்டோபரில் 31, நவம்பரில் அவர் 25th வரைக்கும் இருக்கார். ஸோ அதனால் அவர் போகிற அந்த டேட்டையும் நம்ம எடுத்துக்கணும். டோட்டலாக 25 டேஸு. அப்போ இதை ஆட் பண்ணோன்னா 239 டேஸ் வந்து அவர் இந்தியாவில் இருந்திருக்காரு. அதாவது ப்ரீசீடிங் ப்ரீவியஸ் இயர் 23-24. அடுத்தது பார்த்திங்கன்னா 22-23 வந்து அவர் ஃபுல்லாகவே இந்தியாவில் இருந்திருக்காரு. ஏன்னா இந்த டேட்டில் தான் அவர் வந்து இந்தியா விட்டு கிளம்பியிருக்காரு. அப்போ இதுக்கு முன்னாடி ஃபுல்லாக அவர் இந்தியாவில் தான் இருந்திருக்காரு. அப்போ 22-23 ஃபுல்லாக இந்தியாவில் இருந்துட்டார். 21-22 அவர் இந்தியாவில் தான் இருந்திருக்காரு. அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 989 டேஸ் வருது. ஸோ 4 ப்ரிசீடிங் ப்ரீவியஸ் இயரில் 365 டேஸ் இருந்தாலே போதும். ஆனால் இவர் 989 டேஸ் இருக்கார். ஸோ இங்கே வந்து என்னென்னா இந்த கேட்டிங் வந்து செகண்ட் பேசிக் கண்டிஷனை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டாரு. ஸோ அதனால் நம்ம அடுத்தது அடிஷ்னல் கண்டிஷனை வந்து இவருக்கு அப்ளை பண்ணணும். இப்போது அடிஷ்னல் கண்டிஷன் பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் அடிஷ்னல் கண்டிஷன் என்னென்னா ஹீ ஸ்டேட் இன் இந்தியா ஃபார் அட்லீஸ்ட் 2 out of the 10 ப்ரிசீடிங் ப்ரீவியஸ் இயர். 10 ப்ரிசீடிங் ப்ரீவியஸ் இயரில் அவர் அட்லீஸ்ட் 2 வருஷமாவது இந்தியாவில் இருந்திருக்கணும்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி இங்கே வந்து 4 இயர்ஸ்க்கு கேல்குலேட் பண்ணிட்டோம். நீங்கள் அதை அப்படியே எடுத்து போட்டுக்கலாம். 10 இயர்ஸ் அப்படிங்கிறது 2024-25 15-16 வரைக்கும் வரும். இப்போ ஃபஸ்ட்டு 4 இயர்ஸ்க்கு வந்து நம்ம கேல்குலேட் பண்ணிட்டோம் ஆல்ரெடி பேசிக் கண்டிஷன் கேல்குலேட் பண்ணுறப்போ 24-25 20 டேஸு, 23-24 239 டேஸு, 22-23 365 டேஸ், 21-22 365 டேஸு. அடுத்தது 20-21 365 டேஸு, 19-20 லீப் இயருங்கிறதுனால 366 டேஸு. ஏன்னா 2020 வந்து லீப் இயர், அதனால் 18-19 365, 17-18 365, 16-17 365, 15-16 16 வந்து லீப் இயர், அதனால் 366 டேஸு.
ஏன்னா இந்த வருஷத்துக்கு அப்புறம், அதாவது 23 நவம்பருக்கு முன்னாடி இருக்கிற எல்லா வருஷமும் என்னென்னா அவர் வந்து இந்தியாவில் தான் இருந்திருப்பார். இந்த வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற எல்லா வருஷமும் அவர் இந்தியாவில் தான் இருந்திருப்பார். ஏன்னா அவர் லாஸ்ட் 20 இயர்ஸ் இந்தியாவில் இருந்திருக்காரு. அதனால் இந்த வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற எல்லாமே அவர் இந்தியாவில் தான் இருந்திருப்பார். ஸோ இங்கே வந்து என்னென்னா நம்மளுக்கு 10 வருஷத்தில் ஒரு 2 வருஷம் இந்தியாவில் இருந்தால் போதும். ஆனால் அவர் எல்லா வருஷமும் இந்தியாவில் இருந்துட்டார். அப்போ ஃபர்ஸ்ட் அடிஷ்னல் கண்டிஷனை அவர் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டார். இப்போ செகண்ட் அடிஷ்னல் கண்டிஷன் என்ன அப்படின்னா, he stayed in India for at least 730 days or more days during the 7 preceding previous year. ஸோ முன்னாடி நம்ம 10 வருஷத்துக்கு கண்டுபிடிச்சோம். இங்கே வந்து என்னென்னா 7 preceding previous yearல 730 days இருக்கணும். இப்போ 7 preceding previous yearங்கிறது 2024-25 இருந்து 18-19 வரைக்கும் இருக்கிற இயரை வந்து நம்ம எடுத்துக்கணும். அதுதான் 7 இயர்ஸ். இப்போ ஆல்ரெடி இங்கே 10 இயர்ஸ்க்கு நம்ம கேல்குலேட் பண்ணோம். அப்போ இதில் ஃபஸ்ட்டு 7 மட்டும் எடுத்தோன்னா போதும். 24-25ல் 20 டேஸு, 23-24ல் 239. அடுத்து ரிமைனிங் இருக்கிற எல்லா வருஷமுமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 365 வரும். லீப் இயர் மட்டும் 366. இப்போ ஆட் பண்ணிங்கன்னா டோட்டலாக அவர் வந்து 7 ப்ரிசீடிங் ப்ரீவியஸ் இயரில் 2085 டேஸ் இருந்திருக்காரு. நம்மளுக்கு 730 இருந்தால் போதும். இங்கே அவர் எக்ஸஸாக தான் இருக்கார். ஸோ அப்போ என்னென்னா இங்கே அவர் வந்து 2 அடிஷ்னல் கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டாரு. ஸோ அதனால் இந்த கேட்டிங் அப்படிங்கிறவர் ஒரு ஆர்டினரி ரெசிடெண்ட். ஆர்டினரி ரெசிடெண்ட் அப்படின்னா பேசிக் கண்டிஷனில் ஏதாவது ஒரு கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கணும். அடிஷ்னல் கண்டிஷனில் 2 கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கணும். இவர் வந்து பேசிக் கண்டிஷனில் ஃபஸ்ட்டு கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணல, ஆனால் செகண்ட் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டாரு. 2 அடிஷ்னல் கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டாரு. அதனால் இவர் வந்து ஒரு ஆர்டினரி ரெசிடெண்ட். இப்போ அடுத்தது செகண்ட் சம் பார்க்கலாம். மிஸ்டர் KV Roy, a senior scientist, go to Nigeria on a job approved by central government for a period of 3 years on 15th September 2025. He has never been out of India before. Determine his residential status for the previous year 2025-26. இப்போ நம்ம ப்ரீவியஸ் இயர் 1/4/2025லேருந்து 31/3/2026 வரைக்கும். இப்போ இங்கே ஃபஸ்ட்டு பேசிக் கண்டிஷன் என்னென்னா, he is in India for at least 182 days or more days during the previous year. இப்போ நம்ம ப்ரீவியஸ் இயர் பார்த்தீங்கன்னா 25-26. ஸோ அவர் வந்து நைஜீரியாவுக்கு 15th September 2025ல் போகிறாரு. அப்போ அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் இந்தியாவில் தான் இருந்திருப்பார். இப்போ நம்ம ப்ரீவியஸ் இயர் ஏப்ரல்லேருந்து, அப்போ ஏப்ரல் 1/4/2025லேருந்து அவர் கிளம்புறது 15th September. அப்போ 15th September 2025 வரைக்கும் அவர் இந்தியாவில் இருந்திருப்பார். ஏன்னா இந்த டேட்டுக்கு அப்புறம் தான், செப்டம்பர் 15க்கு அப்புறம் தான் அவர் வந்து நைஜீரியாவே போகிறாரு 3 வருஷத்துக்கு. அப்போ இங்கே டேஸ் கேல்குலேட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா ஏப்ரலில் 30 டேஸு, மேல 31 டேஸ், ஜூனில் 30 டேஸ், ஜூலையில் 31 டேஸ், ஆகஸ்ட்டில் 31 டேஸ், செப்டம்பரில் வந்து அவர் 15th கிளம்புறாரு. அப்போது டோட்டலாக 15 டேஸு. இப்போ ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 168 டேஸ் வரும். ஸோ இங்கே என்னென்னா இவர் வந்து டோட்டலாக 168 டேஸ் வந்து இந்தியாவில் இருந்திருக்காரு. ஆக்சுவலாக 182 டேஸ் இருக்கணும், ஆனால் அவர் எவ்வளோ தான் இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 168 டேஸ் தான் இருக்கார். இப்போ இவர் வந்து ஃபஸ்ட்டு பேசிக் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணலை. நம்ம உடனே அடுத்த செகண்ட் பேசிக் கண்டிஷனுக்கு போகக்கூடாது. ஏன்னா இங்கே என்ன ரூல் கொடுத்துருக்காங்கன்னா, இவர் வந்து ஒரு அப்ரூவ்டு ஜாப், சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ண ஒரு ஜாப்காக தான் ஃபாரின் போகிறாரு. அப்போ வந்து இந்த இடத்துல நம்ம செகண்ட் பேசிக் கண்டிஷன் போக முடியாது. ஏன்னா செகண்ட் பேசிக் கண்டிஷனில் 60 டேஸ் அப்படிங்கிறத 182 டேஸாக நம்ம மாற்றிக்கிறோம். ஸோ இங்கே நான் வந்து உங்களுக்கு ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்கேன். வை வி டிடென்ட் யூஸ் செகண்ட் பேசிக் கண்டிஷன். நம்ம ஏன் வந்து இந்த 60 டேஸ் பீரியட் அப்படிங்கிறத செகண்ட் பேசிக் கண்டிஷன் எக்ஸப்ஷன் கிளைம் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு இந்தியன் சிட்டிசன் ஜாப்புக்காக அப்ராடு போகிறாரு, இல்லை ஒரு இந்தியன்ஷிப் க்ரூவாக அவர் அப்ராடு போகிறாரு அப்படின்னா அப்போ அவருக்கு வந்து இந்த எக்ஸம்ஷன் கொடுக்குறாங்க. அதாவது who's going outside India for a job, ஜாபுக்காக அவுட் சைட் இந்தியா போகிறாங்க, அவங்க ஒரு கான்ட்ராக்ட் பேசிஸில் போகிறாரு, அதுவும் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அதை அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஆர் அது இல்லைன்னா ஒரு மெம்பராக, ஒரு ஷிப், ஒரு க்ரூ மெம்பராக, இந்தியன் ஷிப்போட க்ரூ மெம்பராக வந்து ஒருத்தர் போகிறாரு அப்படின்னா, ஐ மீன் அவுட் சைடு இந்தியாவில் போகிறாரு அப்படின்னா அப்போ வந்து நம்ம இந்த 60 டேஸ் பீரியட் அப்படிங்கிற எக்ஸம்ஷன் வந்து கிளைம் பண்ண முடியும். ஸோ அப்போ இங்கே பேசிக் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா சேம் அதே பேசிக் கண்டிஷன் தான், அந்த கண்டிஷனில் எதுவும் சேஞ்ச் ஆகாது. ஆனால் இதில் செகண்ட் பேசிக் கண்டிஷனில் 60 டேஸ் அப்படின்னு இருக்கும் இல்லைங்களா. ஏன்னா செகண்ட் பேசிக் கண்டிஷனில் ப்ரீவியஸ் இயரில் 60 டேஸ் இருக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா 4 ப்ரிசீடிங் ப்ரீவியஸ் இயரில் 365 டேஸ் இருக்கணும். இதுதான் செகண்ட் பேசிக் கண்டிஷனு. இப்போ இந்த செகண்ட் பேசிக் கண்டிஷனில் இந்த ப்ரீவியஸ் இயரில் 60 டேஸ் அப்படிங்கிறத அவங்க 182 டேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரீப்ளேஸ் பண்ணுறாங்க.
மெயினாக வந்து இந்தியன் ஷிப்பில் க்ரூவாக ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் அப்ராடுக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ண ஜாபுக்கு போகிறவங்களுக்கு மட்டும் இந்த செகண்ட் பேசிக் கண்டிஷனில் இந்த விஷயத்தை சேஞ்ச் பண்ணுறாங்க. இப்போ இவர் பார்த்திங்கன்னா 168 டேஸ் தான் இருக்கார். ஆனால் நம்மளுக்கு வந்து 182 டேஸ் இருக்கணும். ஸோ அவர் அந்த 182 டேஸை ஃபுல்ஃபில் பண்ணாதனால நம்ம வந்து அடுத்த எந்த கண்டிஷனையுமே யூஸ் பண்ண முடியாது. அதனால் இவர் வந்து ஒரு நான் ரெசிடெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். Mr. Sin, an Indian citizen, went to USA on 10th October 2017, returned after 2 years stay from there. Again on 10th October 2021, he went to Iran but returned on 10th May 2025. He made another attempt to go abroad and finally succeed to go to Canada. He left Delhi for Canada on 10th February 2026. Find out his residential status for the assessment years 2025-26 and 2026-27. ஸோ 2 வருஷத்துக்கு ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் அசஸ்மெண்ட் இயர் பார்த்தீங்கன்னா 25-26 கேல்குலேட் பண்ணணும். அசஸ்மெண்ட் இயர் 25-26னா அப்போ நம்மளுக்கு ப்ரீவியஸ் இயர் 24-25 தான் இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு பேசிக் கண்டிஷன், ஹீ இஸ் இன் இந்தியா ஃபார் 182 டேஸ் ஆர் மோர் டேஸ் டியூரிங் த ப்ரீவியஸ் இயர். ப்ரீவியஸ் இயரில் 182 டேஸ் இருக்கணும். இப்போ இவர் சீன் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் எப்போ இருக்கார் ப்ரீவியஸ் இயரில் அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு வந்து அவர் 10th October 2017 யூஎஸ் போகிறாரு. 2 வருஷம் கழித்து இதே டேட்டில் அவர் ரிட்டர்ன் ஆகுறாரு. ரிட்டர்ன் ஆனதுக்கப்புறம் திரும்ப பார்த்திங்கன்னா அவர் ஈரான் போகிறாரு. ஈரான் போயிட்டு 10th மேல அவர் ரிட்டர்ன் ஆகிடுறாரு. ஸோ 10th மே தான் வந்து அவர் ரிட்டர்ன் ஆகிறாரு, 10th May 2025. இப்போ 2024 பார்த்திங்கன்னா அவர் இந்தியாவில் இல்லை. அப்போது நம்ம இங்கே ப்ரீவியஸ் இயர் அப்படின்னு கேல்குலேட் பண்ணுறப்போ நம்மளோட ப்ரீவியஸ் இயரில் அவர் ஒரு நாள் கூட இந்தியாவில் இல்லை. ஏன்னா எய்தர் 1 April 2024 இருந்து 31/3/2025 இந்த 1 இயர் பீரியடில் அவர் வந்து ஒரு நாள் கூட இந்தியாவில் இல்லை. அதனால் அவர் வந்து ஃபஸ்ட்டு பேசிக் கண்டிஷனையே சாட்டிஸ்ஃபை பண்ணலை. ப்ரீவியஸ் இயரில் அவர் வந்து 0 டேஸ் தான் இருக்கார் இந்தியாவில். அதே மாதிரி இப்போ நம்ம செகண்ட் பேசிக் கண்டிஷன் பார்க்குறோம். ஹீ இஸ் இன் இந்தியா ஃபார் அட்லீஸ்ட் 60 டேஸ் இன் ப்ரீவியஸ் இயர் அண்ட் 365 டேஸ் இன் 4 ப்ரிசீடிங் ப்ரீவியஸ் இயர். இப்போ இதில் 2 கண்டிஷன் இருக்குது. ஒன்று வந்து என்னென்னா ப்ரீவியஸ் இயரில் 60 டேஸ் இருக்கணும், 4 ப்ரிசீடிங் ப்ரீவியஸ் இயரில் 365 இருக்கணும். இப்போ இங்கே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயரில் 60 டேஸ் இருக்கணும். ஆனால் அவர் ப்ரீவியஸ் இயரில் ஒரு நாள் கூட இந்தியாவில் இல்லை. ஸோ இவர் செகண்ட் பேசிக் கண்டிஷனையும் ஃபுல்ஃபில் பண்ணலாம். ஏன்னா செகண்ட் பேசிக் கண்டிஷனில் 60 டேஸும் இருக்கணும், 4 ப்ரிசீடிங் ப்ரீவியஸ் இயரில் 365 இருக்கணும், ரெண்டுமே ஃபுல்ஃபில் ஆகணும். ஆனால் இங்கே இவர் வந்து இந்த 60 டேஸுங்கிறத ஃபுல்ஃபில் பண்ணலை. அதனால் இந்த அசஸ்மெண்ட் இயர் 2025-26 பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு நான் ரெசிடென்ட். அடுத்தது 26-27க்கு இதே சம்முக்கு நம்ம கேல்குலேட் பண்ணணும். இப்போ 26-27 நம்மளோட அசஸ்மெண்ட் இயர் அப்படின்னா நம்மளோட ப்ரீவியஸ் இயர் பார்த்திங்கன்னா 1/4/2025 31/3/2026 வரைக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் பேசிக் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஹீ இஸ் இன் இந்தியா ஃபார் அட்லீஸ்ட் 182 டேஸ் ஆர் மோர் டேஸ் டியூரிங் த ப்ரீவியஸ் இயர். ஸோ ப்ரீவியஸ் இயர் 25-26 அவர் 182 டேஸ் அட்லீஸ்ட் 182 டேஸாவது இருக்கணும். இப்போது அவர் வந்து ப்ரீவியஸ் இயர் நம்மளுக்கு வந்து 1/4/2025, பட் அவர் ஏப்ரலில் வரல, அவர் ஈரான்லேருந்து மேலே தான் வராரு. 10th May அன்னைக்கு தான் ஈரான்லேருந்து வராரு. வந்தவர் திரும்ப கனடா போகிறாரு. எப்போனா 10th February. அதுக்கு இடையில் அவர் எங்கேயுமே போகல. அப்போ என்ன அர்த்தம்னா 10th Mayலேருந்து 10th February 26 வரைக்கும் அவர் வந்து இந்தியாவில் தான் இருந்திருக்காரு. ஸோ அப்போ நம்மளுக்கு ப்ரீவியஸ் இயர் 25-26, ஸோ 25 மேலேருந்து 26 February வரைக்கும் நம்மளுக்கு இருக்கார். இப்போ டேஸ் கேல்குலேட் பண்ணோம் அப்படின்னா மேலே வந்து அவர் 10th அன்னைக்கு தான் வராரு. அப்போ டோட்டலாக 22 டேஸ் இந்தியாவில் இருக்கார். ஜூனில் 30 டேஸ், ஜூலையில் 31, ஆகஸ்ட்டில் 31, செப்டம்பரில் 30, அக்டோபரில் 31, நவம்பரில் 30, டிசம்பரில் 31, ஜான்வரியில் 31, ஃபெப்ரவரியில் 10 வரைக்கும் இருக்கார். அப்போ 10th நம்ம எடுத்துக்கணும். இப்போ டோட்டலாக இந்த டேஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 277 டேஸ் வந்து அவர் இந்தியாவில் இருந்திருக்காரு. ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு 182 டேஸ் இருந்தாலே போதும். ஆனால் இவர் வந்து 277 டேஸ் இருக்கார். அப்போ இவர் வந்து ஃபஸ்ட்டு பேசிக் கண்டிஷனை வந்து ஃபுல்ஃபில் பண்ணிட்டாரு. ஸோ அதனால் அடுத்தது நம்ம வந்து செகண்ட் பேசிக் கண்டிஷன் பார்க்க தேவையில்லை. ஏன்னா 2 கண்டிஷனில் ஏதாவது ஒன்றை மட்டும் ஒரு ஃபுல்ஃபில் பண்ணால் போதும். இப்போது ஃபஸ்ட்டு கண்டிஷனை ஃபுல்ஃபில் பண்ணிட்டாரு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அடிஷ்னல் கண்டிஷன் பார்க்கணும். அடிஷ்னல் கண்டிஷனில் 2 கண்டிஷனையும் அவர் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும்.
இப்போது ஃபர்ஸ்ட் அடிஷ்னல் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஹீ ஸ்டே இன் இந்தியா ஃபார் அட்லீஸ்ட் 2 out of 10 ப்ரிசீடிங் ப்ரீவியஸ் இயர். ஸோ 10 ப்ரிசீடிங் ப்ரீவியஸ் இயரில் அட்லீஸ்ட் 2 இயர்ஸாவது அவர் இந்தியாவில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இங்கே வந்து நம்மளுக்கு ப்ரிசீடிங் ப்ரீவியஸ் இயர் அப்படிங்கிறது ப்ரீவியஸ் இயருக்கு முன்னாடி இருக்கிற வருஷத்தை தான் நம்ம ப்ரிசீடிங் ப்ரீவியஸ் இயர்னு சொல்லுவோம். அப்போ 25-26 ப்ரீவியஸ் இயர்னால் அதுக்கு முன்னாடி 24-25. ஸோ 24-25லேருந்து 15-16 வரைக்கும் வரும். நான் வந்து டிசெண்டிங் ஆர்டரில் இயர்ஸ் எழுதியிருக்கேன். நீங்கள் அசெண்டிங் ஆர்டரில் கூட எழுதிக்கலாம், எப்படி எழுதினாலும் தப்பில்லை. இப்போ 24-25ல் பார்த்தீங்கன்னா அவர் இந்தியாவில் இல்லை. அதே மாதிரி 23-24லையும் அவர் இந்தியாவில் இல்லை. ஏன்னா 21ல் அவர் ஈரான் போனார், ரிட்டன் ஆகிறது 25ல் தான். அப்போ வந்து 24-25லையும் அவர் இந்தியாவில் இல்லை. 23-24ல 25ல் வந்து அவர் மேலே தான் வராரு. பட் நம்மளுக்கு இங்கே மார்ச்சோடையும் முடிஞ்சிருச்சு. அதனால் இங்கே ஒரு டேஸ் கூட அவர் இல்லை, ஒரு டே கூட இல்லை. அதே மாதிரி 23-24லேயும் அவர் இந்தியா இல்லை. 22-23லையும் இந்தியாவில் இல்லை. ஆனால் 21-22ல் பார்த்தீங்கன்னா அவர் வந்து 10th அக்டோபர் தான் வந்து ஈரானை கிளம்புறாரு. அப்போ என்ன அர்த்தம்னா அவர் வந்து ஏப்ரல்லேருந்து 10th அக்டோபர் வரைக்கும் இந்தியாவில் இருந்திருக்காரு. இந்த 21-22ல் 21-22 ப்ரிசீடிங் ப்ரீவியஸ் இயரில் அவர் ஏப்ரல்லேருந்து அக்டோபர் வரைக்கும் இந்தியாவில் இருந்திருக்காரு. அக்டோபர் 11லேருந்து தான் அவர் வந்து ஈரான் போயிருக்காரு. அப்போ இங்கே கால்குலேட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா ஏப்ரலில் 30 days, மேல 31, ஜூனில் 30, ஜூலையில் 31, ஆகஸ்ட்டில் 31, செப்டம்பரில் 30, அக்டோபர் வந்து 10 வரைக்கும் இருக்கார். ஸோ அதனால் அக்டோபரில் 10 days எடுத்துக்கிறோம். அப்போ ஆட் பண்ணிங்கன்னா டோட்டலாக 193 days வரும். அடுத்தது 2021ல் பார்க்குறப்போ அவர் எல்லா நாளுமே 365 daysமே அவர் இந்தியாவில் தான் இருக்கார். ஏன்னா 10th அக்டோபர் தான் அவர் போகிறார். அப்போ என்ன அர்த்தம்னா 365 daysம் அவர் இந்தியாவில் இருக்கார். நம்ம அடுத்து 19-20 பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 10th அக்டோபர் 2017ல் அவர் யூஎஸ் போயிட்டு 2 years அங்கேயே இருக்கார். 2 yearsக்கு அப்புறம் தான் இந்தியா வர்றார். அப்போ வந்து 10th அக்டோபர் 17லேருந்து 2 years அப்படின்னா 10th அக்டோபர் 19 வரைக்கும் யூஎஸில் இருக்கார். இந்த 10th அக்டோபர் அன்றைக்கி தான் அவர் இந்தியா வராரு. அப்போ நம்ம இங்கே 19-20க்கு கேல்குலேட் பண்ணுறப்போ அவர் வர்றதே 10th அக்டோபர் 19 தான். இங்கே வந்து என்னென்னா 2 years மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அப்போ 2 years அப்படின்னா இதே டேட்லேருந்து நீங்கள் 2 years இதே சேம் டேட் 2 வருஷம் கழிச்சு வராரு அப்படின்னு நம்ம அஷ்யூம் பண்ணிக்கணும். அப்போ 10th அக்டோபர் 2019லேருந்து சேம் 31/3/2020 வரைக்கும் நம்ம எடுத்துக்கணும். இப்போது அக்டோபரில் பார்த்திங்கன்னா 22 days, நவம்பரில் 30 days, டிசம்பரில் 31, ஜான்வரியில் 31, ஃபெப்ரவரியில் லீப் இயருங்கிறனால 29 days, மார்ச்சில் 31 days, டோட்டலாக 174 days வந்து நம்மளுக்கு வரும். அடுத்தது 18-19ல் பார்த்திங்கன்னா அவர் வந்து இந்தியாவில் இல்லை. ஏன்னா 18-19ல் அவர் வந்து யூஎஸில் இருக்கார். அடுத்தது 17-18ல் பார்த்தோன்னா 17-18ல் வந்து அவர் 10-10-2017 யூஎஸ் கிளம்புறாரு. அப்போ வந்து ஃபஸ்ட்டு ஏப்ரல்லேருந்து நம்ம 10-10-2017 வரைக்கும் இருக்கிற டேஸ் மட்டும்தான் கேல்குலேட் பண்ண முடியும். அப்போ ஏப்ரலில் 30, மேல 31, ஜூனில் 30, ஜூலையில் 31, ஆகஸ்ட்டில் 31, செப்டம்பரில் 30, அக்டோபரில் பார்த்திங்கன்னா இந்த 10 வரைக்கும் எடுத்தோன்னா 193 days. இப்போது அதுக்கு முன்னாடி அவர் வந்து ஆக்சுவலாக 10th அக்டோபர் தான் கிளம்புறாரு. அப்போ அதுக்கு முன்னாடி இருக்கிற வருஷம்லாம் அவர் இந்தியாவில் இருந்தாருன்னு தான் நம்ம மீன் பண்ணணும். அப்போ 16-17ல் 365 days இருப்பார். 15-16லையும் 365 days இருக்கார் அப்படின்னு எடுத்துக்கணும். இந்த இடத்துல நம்ம வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்க வேண்டிய விஷயம், அவர் 2 வருஷம் அங்கேயே ஸ்டே பண்ணுறாருன்னு சொல்கிறாங்க. அப்போ 2 வருஷம்னா 17ல் போகிறாரு, 18-19 இந்த 2 வருஷமே அவர் அங்கே இருந்துட்டு 19ல் 10th அக்டோபர் 2019 தான் அவர் இந்தியா வராரு. அப்போ நம்ம டேஸ் கேல்குலேட் பண்ணுறப்ப இந்த 18-19 வந்து ஃபுல்லாகவே அவர் அப்ராடில் தான் இருக்கார் அப்படின்னு சொல்லி நம்ம மீன் பண்ணிக்கணும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 10 ப்ரிசீடிங் ப்ரீவியஸ் இயரில் 2 years இருந்தால் போதும். ஸோ இங்கே வந்து அவர் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 10ல் 6 years வந்து அவர் இங்கே இந்தியாவில் இருக்கார். அதனால் இவர் ஃபஸ்ட்டு அடிஷ்னல் கண்டிஷனை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டார். இப்போ செகண்ட் அடிஷ்னல் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா 7 ப்ரிசீடிங் ப்ரீவியஸ் இயரில் 730 days இருக்கணும். இப்போ 7 ப்ரிசீடிங் ப்ரீவியஸ் இயர் அப்படிங்கிறது 24-25லேருந்து 18-19 வரைக்கும் வரும். நம்ம ஆல்ரெடி வந்து டேஸ் கேல்குலேட் பண்ணியிருக்கோம். 25-25ல் நில், 23-24லையும் நில், 22-23லையும் நில், 21-22ல் 193 days, 20-21ல் 365 days, 19-18ல் வந்து 19-20ல் வந்து 174 days, 18-19ல் வந்து நில். இப்போது டோட்டலாக ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ நம்பர் ஆஃப் டேஸ் வரும்னா 732. நம்மளுக்கு 730 இருந்தாலே போதும். இவர் 2 நாள் எக்ஸ்ட்ராவே இருக்கார். ஸோ அப்போ இவர் செகண்ட் அடிஷ்னல் கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டார். இப்போ இந்த
சிங் பார்த்தீங்கன்னா பேசிக் கண்டிஷனில் ஃபஸ்ட் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டாரு, அடிஷ்னல் கண்டிஷனில் 2 அடிஷ்னல் கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டாரு. ஸோ அதனால் இவர் வந்து ஒரு ஆர்டினரி ரெசிடெண்ட், அதாவது அசஸ்மெண்ட் இயர் 26-27 இவர் வந்து ஒரு ஆர்டினரி ரெசிடெண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி பார்த்த இந்த சம் எல்லாமே நம்ம இன்கம் டேக்ஸில் கௌரன் நரேன் புக்கில் இருக்கிற சம்ஸ் வந்து பார்த்துருக்கோம். ஸோ அடுத்த வீடியோவில் ரிமைனிங் சம்ஸ்க்கான சொல்யூஷனை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சப்போஸ் உங்களோட காலேஜில் இன்கம் டேக்ஸுக்கு வேறு ஆத்தர் புக் ஃபாலோ பண்ணுறாங்க, அதுக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி எக்ஸ்பிளனேஷன் தேவைப்படுது, வீடியோஸ் தேவைப்படுது அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதில் ஜாயின் ஆகிட்டு உங்களோட புக்கு நேம் என்ன, ஆத்தர் பேர் என்னங்கிறது எனக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் வந்து அந்த புக்கில் இருக்கிற சம்ஸும் வந்து உங்களுக்கு வீடியோவாக நான் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.